الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم إذا أراد الله بأهل بيت خيرا أدخل عليهم الرفق صدق النبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் மிக பாக்கியமான சர்காரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமான நிகழ்வை, அற்புதமான போதனைகளை, அழகிய முன்மாதிரியை நினைவு கூறுகிற நல்லதொரு வாய்ப்பினை அல்லாஹ் நம்முடைய பகுதியில் வழங்கியிருக்கிறான். சிறப்பான இந்த நிகழ்ச்சியின் மரியாதைக்குரிய தலைவர், நம்முடைய முஸ்லிம் ஜமாத்தினுடைய பாக்கியம் நிறைந்த தலைவர், மரியாதைக்குரிய ஷம்சுத்தீன் அண்ணன் அவர்கள், இங்கே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய நிர்வாக பெருமக்கள், இந்த ஊரின் பாக்கியமான அன்பர்கள், மேடை அலங்காரமாகி அமர்ந்திருக்கும் சங்கை மிக்க நம்முடைய சுற்று வட்டாரத்தில் உள்ள அத்தனை
அருள் நிறைந்த உலமா பெருமக்கள், இங்கே நிரம்ப அமைந்திருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் எல்லோருக்குமாக துஆ செய்தவனாக, உங்களின் துஆவை ஆதரவு வைத்தவனாக, அன்பர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் ஒரு மகத்துவம் நிறைந்த இடத்தில் வைத்து பார்த்தார். யாரையும் வைக்காத இடம் அன்னலாருக்கு கொடுத்தார். யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை அவர்கள் அடைய செய்தார். அவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சமும் சமூகத்தின் முன்மாதிரி என்று அவனை பதிவு செய்தார். அவர்களின் வாழ்க்கையின் எல்லா பகுதியும் நீங்கள் எடுக்க வேண்டும் என்றும் கட்டளையிட்டார். ஒமா ஆத்தாக்கும் ஒரு ரசூல் ஃபஹுதூஹு என்கிறார். என் ஹபீப் எதை சொன்னார்களோ, எதை செய்தார்களோ, எதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ எடுத்து விடுங்கள், நடந்து விடுங்கள் என்று அல்லாஹ்வே நமக்கு கட்டளையிட்டார். உலக வரலாற்றில் திருக்குர்ஆனினுடைய பார்வையில் இந்த மண்ணில் வாழ்ந்த மனித மகூடங்களுக்கு மத்தியில் இத்தனை பெரிய அருளை படைத்தவனை சொல்லும் நிகழ்வை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தவிர்த்து வேறு யாரும் கிடைக்கப்பட்டதாக தெரியவில்லை. அதிசயங்கள் அசந்து போகும் அன்னலார். அதிசயம் என்றாலே எல்லாரும் வியந்து போகணும். அதிசயமே வியந்து போகுமா? உமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுகோள் பிடித்து எழுதார்களா? இல்லை. யாருக்கு முன்னால் இருந்து மண்டியிட்டார்களா? படித்தார்களா? இல்லை. எழுதுகோள் பிடித்து எழுதவில்லை. யாருக்கு முன்னாலும் மண்டியிட்டு படிக்கவில்லை. உலக நாடுகளில் நீண்ட நெடும் பயணங்கள் செய்தார்களா? இல்லை. மேடைகள் அவர்கள் முழக்கம் இடமாக மாறியதா? இல்லை. சாதாரணமான ஒரு பெண்ணுக்கு பிறந்தேன் என்று பெருமையாக சொன்னவர். சாதாரணமாக அனைபுனையும் முராத்தின் தவக்குரல் கதா, காய்ந்த ரொட்டி சாப்பிடும் ஒரு பெண்ணின் மகன் என்று தன்னை அடையாளம் காட்டியவர். ஆக்குலு கமாயாக்குல் அபீத், அவர்கள் சாப்பிடுவதற்காக இருப்பதற்காக சேறுகள் கொண்டு வைத்தால், சேறுகளை வைத்தால், சிம்மாசனம் வைத்தால், உண்ணுவதற்கு உயர்ந்த உணவுகளை கொண்டு முன்னால் படைத்தால், ஆக்குலு கமா யாக்குலுல் அபீத், ஒரு அடிமை சாப்பிடுவதை போல் சாப்பிட பிரியப்படுகிறேன் என்றார். அஜ்லிசு கமா யஜ்லிசுல் அபீத், அடிமை எப்படி உட்காருவார்? முட்டை கட்டி கொண்டு உட்காருவார், கீழே உட்காருவார். நான் அடிமையை போல் உட்கார பிரியப்படுகிறேன். நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனத்தில் இருக்க வேண்டும். எங்கே தன்னை சாதாரணமாக மனிதன் ஆக்குவானோ அங்கெல்லாம் அவன் கிரீடம் சூட்டுகிறான். எங்கே தன்னை லேசாக பார்க்கிறானோ அங்கெல்லாம் அவன் சிகரம் தொடுகிறான். எங்கே தன்னை காணாக்கி விடுகிறானோ அங்கெல்லாம் அல்லாஹ் மனித இதயத்தில் அவனுக்கு தங்குமிடத்தையே கொடுக்கிறான். என்னை நான் காணாக்குகிற போது அல்லாஹ் உலகம் உள்ள வரையிலும் என்னை நினைவு கூறச் செய்கிறான் என்பதற்கு ஒரு அழகிய முன்மாதிரி சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே நிரம்ப இருக்கும் தாய்மார்களின் இதயத்திலும் பதிவு செய்கிறேன். எந்த பண்புகள் வேண்டுமோ அங்கில்லாமல் எங்கும் காண முடியாது. வாழ்க்கையின் எல்லா இடத்திலும் நின்று வாழ முடியுமா என்பதற்கு அல்லாஹ் அவர்களையே தான் சாட்சியாக்கினான். இன்னா அர்சல்னாக ஷாஹிதா என்றான் ரசூலை. எல்லா இடத்திலும் அவர்களை நீங்கள் பார்க்கலாம். ஏழையா? அன்னலார் அங்கே ஒருவர். பணக்காரரா? அவர்களில் ஒருவர் பெருமானார். நோயாளியா? அங்கேயும் தன்னை அடையாளம் காட்டுவார்கள். ஆரோக்கியமா? அங்கேயும் காட்டுவார்கள். பேரரசர்களா? அங்கே இருப்பார்கள். அடிமைகளா? அங்கே தன்னை அடையாளம் காட்டுவார்கள். உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத நசீப். நான் வாழ வேண்டும். எனக்காக அல்லாஹ் அன்னலாரை வாழ வைத்தான். எல்லா தலங்களிலும் நின்று வாழ வைத்தான். குணங்கள் எத்தனை? அத்தனையும் அங்கே
ஒருவருடைய குணத்தை பார்த்து வியந்து பேசுறது மனுஷங்க பேசலாம். அவர் மாதிரிலாம் உலகத்தில் இருக்க முடியாது, என்ன குணம், என்ன வாய்ப்பு அப்படின்னு நான் சொல்லலாம். ஹதரத்து என்ன சொல்லலாம்? அல்லாஹ் சொன்னான். அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து என்ன குணம் நபியே தங்கள் குணம்? யார் குணத்தை கொடுத்த அல்லாஹ், அவனே வியப்படைகிறான். குணம் கொடுத்தவன் அல்லாஹ். என்ன குணம் தங்கள் குணம்? அந்த குணம் எத்தனை மகத்தானது! எத்தனை மகத்தான குணம் நாங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்றால் நான் கொடுத்தேன் அங்கு சொல்லல. எத்தனை மகத்தான குணம்! அல்லாஹ் வியக்கும் இடத்தில் வல்லல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் நின்று வாழ வைத்தான் என்பது மிக மிக ஆச்சரியமானது. மஸ்ஜிதுன் நபவி உள்ளே வர்றாங்க. சையதுனா ஸஹல் இப்னு ஸஅத் மிகச்சிறந்த சஹாபி. இனிமையான வாலிபத்தில் கூட இறைவனோடு அத்தனை நெருக்கம் பெற்ற சஹாபி. ஸஹல் இப்னு ஸஅத் இனிமை வாலிபம் எங்கோ செலவழிக்க வேண்டும், மஸ்ஜிதில் செலவழித்தார். அவர் இரவும் மஸ்ஜித், பள்ளியும் பகலும் மஸ்ஜித். வாலிபத்தின் அத்தனை அம்சங்களையும் அல்லாஹோடு ஆக்கியவர். சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போதெல்லாம் மாணவிக்கு முன்னால் இருந்து தன்னை அழகுபடுத்திக் கொண்டவர். ஒரு கட்டம் உத்தம நபிகள் உள்ளே வருகிறார்கள். தொழுகையினுடைய நேரம். மஸ்ஜிதுன் நபவியினுடைய பழக்கம் இமாமை பார்த்து தான் காமத்து சொல்றது, நேரத்தை பார்த்து பாங்கு சொல்றது. காமத்துக்கு நேரம் கிடையாது. இப்போ நம்ம பள்ளியிலலாம் 8 மணிக்கு பாங்குன்னா 8:20க்கு காமத்து. இமாம் இல்லைனாலும் காமத்து சொல்லிடுவாங்க. இமாம் இல்லாட்டாலும் யாராவது அங்கே நிற்கிற ஒருத்தரை பிடிச்சி உள்ளே தள்ளி தொலை வச்சிருந்துருவாங்க. அது மார்க்கம் அவ்வளவு அழகானதுன்னு சொல்லலை. இமாம் கொஞ்சம் லேட்டானால் அவரை எதிர்பார்த்து அவர் வந்து தான் காமத்து சொல்லணும். இன்னும் சொன்னால் இமாம் அனுமதி இல்லாமல் இன்னொருத்தர் தொலை வைக்க போகக்கூடாது. இமாம் அனுமதி இல்லாமல் இன்னொருத்தர் முன்னால் போய் நிற்கக்கூடாது. முடிந்த வரைக்கும் இமாம்கள் முன்ன வந்துடுவாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலை கொஞ்சம் முன்ன பின் ஆனால் அவங்கள வெயிட் பண்ணணும், எதிர்பார்க்கணும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்த உடனே காமத்து. இன்னைக்கு எங்கள் ஊரில் நம்ம பள்ளி பழக்கம் அதுதான். 5:05க்கு காமத்து அசரில். நான் வந்து கொண்டு இருப்பேன். திடீர்னு 2 பேர் சந்திப்பாங்க, 2 பேர் துவா செய்யுங்கம்பாங்க, 2 பேர் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவாங்க. இதெல்லாம் ரோட்லேயே நடக்கும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு பள்ளிக்கு வந்து 5:08 ஆகிடும். பிலால் திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பார். வந்தவங்க யாரும் காமத்து சொல்லலாம் சொல்ல மாட்டாங்க. நான் வந்த பின்னால் காமத்து. இது பெருமைக்கெல்லாம் சொல்லலை, நம்ம கரெக்டாக வந்துடுவோம். 3 நிமிஷம் பிந்துன்னா நான் சொல்வேன், நீங்கள் காமத்து சொல்லக்கூடாது. எனக்கு நீங்கள் சொல்லிட்டா எனக்கு எங்கே இமாமத்து கிடைக்கும், எங்கே ஜமாத்து கிடைக்கும்? நான் சொல்லணுமே. 35 வருஷம் இமாம் நான். நம்ம வந்தால் தான் காமத்து. வேற ஒன்றும் இல்லை, நமக்கு ஜமாத்து கிடைக்கணும். நபி பெருமானாரை பார்த்தால் இகாமத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வந்தாங்க. பிலால் காமத்து சொல்ல போறாங்க. ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. காலமெல்லாம் மஸ்ஜிதோடு அழகிய உறவு, கனவொழுதும் ரப்பை மறக்காத ஒரு இளைஞர். அல்லாஹ் நம்ம வாலிபத்தை அப்படி நசீபாக்குவானாக. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நல்ல பண்பட்டு இருக்கிறார்கள். சில இடங்களில் கொஞ்சம் சருகியும் போயிருக்கிறார்கள். போதைகளுக்கும் காமங்களுக்கும் கைபேசிகளுக்கும் அடிமைப்பட்டும் போயிருக்கிறார்கள். பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளை விஷயத்தில் கவனம் இருக்கட்டும். உங்கள் பிள்ளைகள் அல்லாஹ்வின் நெருக்கம் பெறுவதற்கு நீங்களே காரணமாக வேண்டும். உங்கள் வளர்ப்பும் கண்டிப்பும் குறைகிற போது அவர்கள் சருகுவார்கள் என்றால் அதற்கு நீங்களே பதில் சொல்லவும் வேண்டும். நான் என் தாயின் அரவணைப்பில் வளர்ந்தேன், என் தந்தையின் கட்டுப்பாட்டில் வளர்ந்தேன். அலிஃபு பா மக்தபில் போய் ஓதவில்லை, எங்கள் உம்மா ஓதி கொடுத்தாங்க. என் தாயாரின் மடிதான் என் பள்ளிக்கூடம், என் தந்தையின் வளர்ப்பு தான் என் பல்கலைக்கழகம். ஒரு நல்ல தாய், ஒரு நல்ல தந்தை நாம் மாற வேண்டும். நமது பிள்ளைகளின் எதிர்காலம் ஜொலிக்கும். அழகாக சொல்வேன், நீங்கள் அப்படி இருப்பீர்களேயானால் உங்கள் மடி ஒரு இறைநேசரை வளர்த்த மடியாகவும் மாறும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து வளர்ப்பது என்று மாத்திரம் நான் சொல்லவில்லை. மங்களத்தோடும் மகிழ்ச்சியோடும் நமது பிள்ளைகளை உருவாக்க வேண்டும்.
நமது பிள்ளைகளை வளர்ப்பதில் நமக்கென்று ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும். ஒரு பழக்கம் இருந்துச்சு, எல்லாமே முகமது ரசூலுல்லாஹ் தான், அவங்கள விட்டுட்டு நம்ம புது பழக்கத்தெல்லாம் கொண்டு வர்றது இல்லை. படுத்தாலும் முகமது ரசூலுல்லாஹ், எழுந்திருச்சாலும் முகமது ரசூலுல்லாஹ், எங்கள் பெட்ரூமுக்குள்ளேயும் முகமது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. அவர்களை பிரித்து நான் வாழ முடியாது. வாழ்வதில் வெற்றி இல்லை, வாழ்வதில் மகிழ்ச்சி இல்லை. வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், விளங்குங்கள் என்றான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ் உங்களுடன் இருக்கிறார்கள், விளங்குங்கள் என்கிறான். விளக்கம் தான் கம்மியாக போனது. விளங்குங்கள், அறிந்து கொள்ளுங்கள். ஏன் சொல்றான்? நீங்கள் அறிந்தால் போதும், பெட்ரூம் அழகாகும், என் மனைவியோடு என் பேச்சு அழகாகும், என் மனைவியோடு என் செயல் அழகாகும், என் பிள்ளைகளோடு என் அழகிய தொடர்பு நசீபாகும். ஏன்? ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். நபிகள் நாயகத்தை பார்த்தே நான் வாழ்வது, நபிகள் நாயகத்தை பார்த்த என் குடும்பம், நபிகள் நாயகத்தை பார்த்த என் பிள்ளைகளின் வளர்ப்பு. இன்னும் சொல்வேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உறக்கமாக என் உறக்கம், அவர்களின் விழிப்பாக என் விழிப்பு. இன்னும் சொல்வேன், முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்படி என் ரப்பை பார்க்க சொன்னார்களோ அப்படி பார்க்கும் வாய்ப்பு, எப்படி ரப்போடு நெருங்க வைத்தார்களோ அப்படி நெருங்குகிறோம். ஒன்றை தெளிவாக சொல்லட்டுமா? அப்படி வாழ்கிற போதெல்லாம் நான் கையேந்தினால் என் ரப்பு காத்திருப்பான். என்றைக்கு என் அடியான் கேட்பான், கொடுக்க வேண்டுமே என்று அல்லாஹ்வே ஆசைப்படுவான். தௌஃபீக் செய்வானாக. நீ கேட்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட வேண்டும். அந்த வாழ்க்கை தான் அன்னலார் என்னை ஆக்க நினைத்த வாழ்க்கை. எங்கே வாழ்கிறேன், எப்படி வாழ்கிறேன், வாழ்க்கையின் அர்த்தம் எங்கோ காணாக்குகிறேன். சின்ன சின்ன ஆசைகளுக்கு முன்னால நம்ம அடிமையாகி போனோம். சின்ன சின்ன ஆசைகளுக்கு முன்னால் அடிமையாகி போனோம். நம்ம நல்லா ஆகுவதற்கு நம்ம நண்பர்கள் எல்லாம் ரெண்டாவது தான் நம்மை அந்த இடத்தை விட்டும் கெடுப்பாங்க. நம்ம கெட்டு போவதற்கு நண்பர்களும் காரணம், அவங்கெல்லாம் ரெண்டாவது. சுற்றுப்புற சூழல் காரணம், அது மூணாவது. யாரோ பேசுகிற மாதிரி. நம்ம கெட்டு போவதற்கு முதல்ல ஆசைப்படுறது நண்பர்கள் இல்லை, சுற்றுப்புற சூழல் இல்லை, நம்ம கூட இருக்கிற நம்ம நப்சு, நம்ம ஆன்மா. நான் கெட்டு போகணும்னு அதை நினைக்கும். நான் இடம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை தன் முன்னால் வைத்து நடத்திய பாடம், அவர்களின் உள்ளத்தை அழகுபடுத்திய பாடம். ஒயுஸக்கீஹிம், அல்லாஹ் சொல்வான், என் நபியை நான் அனுப்பி வைத்தேன், மனித சமூகத்தின் இதயங்களை தூய்மையாக்குவதற்காக அனுப்பினேன். ஹபீபுல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லட்சோப லட்ச இதயங்களில் இன்றைக்கு குடியிருக்கிறார்கள் என்றால் இதய தூய்மை அன்னலாரே கொடுக்க வைத்தான் அல்லாஹ். என்னுடைய வாழ்க்கையின் அழகை எடுப்பதற்கும் நல்ல பெயரை தூரமாக்குவதற்கும் அல்லாஹ் எனக்கு கொடுக்க நினைக்கிற கண்ணியத்தை குறைப்பதற்கும் மூணாவது ஒரு ஆளுக்கு அவ்வளவு சீக்கிரமாக அல்லாஹ் அனுமதி கொடுக்கறது இல்லை. அந்த அனுமதியை துணிஞ்சு எடுக்கிற சக்தி நம்ம ஆன்மாவுக்கு இருக்கிறது. என் அழகை கெடுப்பதற்கு என் தாய் அல்ல, தன்பன் அல்ல, என் சுற்றுப்புற சூழல் அல்ல, பணம் அல்ல, காசு அல்ல, கைபோன் அல்ல, இது எல்லாமே அழகை கெடுக்கும். இதெல்லாம் மூணாவது இடம். முதல் இடம் என்னுடன் இருக்கும் என் ஆன்மா. அதனாலதான் அல்லாஹ் தன் ஹபீபை குறித்து முகவரிப்படுத்தினான். அவர்கள் உங்கள் ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவார்கள். அன்னலார் இருக்கிற வரைக்கும் தான் பரிசுத்தத்தை கொடுத்தாங்கன்னு இல்லை,
இன்னைக்கும் நமது ஆன்மாவுக்கு அன்னலாரே பரிசுத்தம். அவர்கள் நம்முடன் இருக்கிறார்கள் என்றே நான் வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், என் ரசூல் என்னோடு இருக்கிறார்கள், என் பெட்ரூமிலும் இருக்கிறார்கள். அந்த உணர்வை நான் விளங்கணும்னா அல்லாஹ் வஅலமு விளங்கு, உன்னோடு இருக்கிறார்கள். நான் விளங்கினால் பெட்ரூம் அழகா. மா ரஅய்து மின்ஹு வலா ரஅ மின்னி. பெட்ரூம் வாழ்க்கையை குறித்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன செய்தி தங்க எழுத்தால் பதிவானது. மா ரஅய்து மின்ஹு வலா ரஅ மின்னி. அன்னலார் என் மீது உயிரையே வைத்திருந்தார்கள், அன்னலார் மீது நான் உயிர் வைத்திருந்தேன். அத்தனை நெருக்கமான பாசமும் நேசமும். ஆனால் எங்கள் பெட்ரூம் வாழ்க்கை எப்படி தெரியுமா? அன்னலாரின் பெட்ரூம் வாழ்க்கை குறித்து ஆயிஷா நாயகி பேசுவார்கள். அவர்களின் மறைக்க வேண்டிய பாகத்தை என் ஹயாத் வரையிலும் நான் பார்த்ததில்லை, என் மறைக்க வேண்டிய பாகத்தை அன்னலார் ஹயாத் வரைக்கும் பார்த்ததில்லை. என்ன வாழ்க்கை என்று கேட்கிறேன். என் மனைவி என் உரிமை, என் மனைவி எனக்கே சொந்தம். ஒவ்வொரு பெண்களுக்கும் அவர்கள் கணவன் சொந்தம். ஆனால் எங்கள் பெட்ரூமும் அழகும் அங்கீகாரமும் அலங்காரமும் இருந்தது. என் அந்த புறத்தை அன்னலார் பார்க்கவில்லை, நான் அவர்களின் மறைந்த பாகத்தை பார்க்கவில்லை. அந்த பெட்ரூம் வாழ்க்கையை எங்க பெட்ரூமுக்குள்ள நான் கொண்டு வந்தால் என் நஃப்ஸும் தஸ்கியாகும், என் உள்ளமும் தூய்மையாகும், என் மனசு சில ஆசைகளை உண்டாக்கும். ஆனா அன்னலார் அப்படி வாழ்ந்தார்கள். அல்லாஹ் சொல்றான் வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ். பெட்ரூமுக்குள்ள போற போது ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள் என்று நான் நினைத்தால் அந்த ஹதீஸ் என்னை பரிசுத்தமாக்கிவிடும். வாழ்வதற்கு தான் வல்லல் நபிகள். எங்கள் சகோதரிகளுக்கு சொல்கிறேன், யாரு பார்க்கிறார்கள் என்று மாத்திரம் நினைத்து விடாதீர்கள். அல்லாவின் பார்வையை விட்டும் எந்த காலத்திலும் எந்த இடத்திலும் நான் மறையவே மாட்டோம். நம்ம யாரு பார்க்கிறாங்கன்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. எல்லா இடத்திலும் அவன் பார்வைக்குள்ளால் நாம் இருக்கிறோம். ஒஹுவ மஅக்கும் ஐனமா குந்தும். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடன் அவன் இருக்கிறான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நான் எல்லா இடத்துலையும் சொல்றது உண்டு, அவன் நம்மோடு இருக்கிறான்ங்கிறத திருக்குர்ஆன் கன்ஃபார்ம் பண்ணது. இன்னைக்கு தேவையெல்லாம் நான் அவனோடு இருக்கிறேனா என்பதை சிந்திப்பது மாத்திரம்தான். அவன் நம்முடன் இருக்கிறான், நாம் அவனுடன் இருக்கிறோமா? அது மாத்திரம்தான் இன்றைய காலத்தின் அவசியம். அல்லாஹ் நம்மை அழகாக வாழச் செய்வான். சங்கை மிக்கவர்களே, மஸ்ஜிதுன் நபவி உள்ளே வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சையதுனா சஹ்ல் இப்னு ஸஅத் தூங்கிட்டு இருக்கிறான். இமாமை பார்த்த பின்னால் தான் காமத்து சொல்கிறார். அது 10 நிமிஷத்துலையும் காமத்து இருக்கும், 20 நிமிஷத்துலையும் காமத்து இருக்கும், 5 நிமிஷத்துலையும் இருக்கும். வாங்க சொல்லி 1 மணி நேரம் கழித்து மஸ்ஜிது நபவியில் காமத்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்? எப்போ இமாம் வருவாங்களோ அப்போது காமத்து. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வர்றாங்க. வந்த உடனே சையதுனா பிலால் எழுந்திருக்கிறார்கள் இகாமத்தை சொல்வதற்கு. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. மஸ்ஜிது நபவியில் சையதுனா சஹ்ல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க யார்? நான் ஆரம்பமாகவே சொன்னேன், அவர்கள் மஸ்ஜிதையே வாழ்க்கையாக்கியவர்கள். அவர்களின் வாலிபம் குறித்து ரோட்டில் கேட்டால் தெரியாது, இல்லை வீட்டில் கேட்டாலும் தெரியாது. அவர் வாலிபம் எப்படி என்று மஸ்ஜிதில் கேட்டால் மஸ்ஜித் சொல்லும் அவர் வாலிபம் என்னோடு. வீட்டுக்கும் தெரியாது, ரோட்டுக்கும் தெரியாது, மஸ்ஜிதுக்கு தெரியும். மொத்த வாலிபத்தையும் அழகாக கழித்த மாமனிதர். அன்னலாரின் அருகாமையும் சகவாசமும் அன்னலாரின் சுகபத்தும் அவரது மூச்சு. அல்லாஹ் நமக்கும் நசீபாக்கி தருவானா. நீங்கள் எதை விளங்குறீங்களோ எடுக்கிறீங்களோ விடுறீங்களோ போகிற போது ஒரு உறுதியில் போங்க, என் மூச்சோடு முத்தம நபி இருக்க வேண்டும்.
என் சுவாசத்தில் அன்னலாரை நான் சுவாசிக்க வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா? அவங்கள விட்டுட்டு நான் வாழ்கிற எந்த வாழ்க்கையிலையும் ஜெயிக்க முடியாது. என்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் அவர்கள், என் உயர்விலும் தாழ்விலும் அவர்கள். அவர்களை பார்க்காமல் எடுக்காமல் நான் வாழ முடியாது. ஒமா ஆத்தாக்கும் ஒரு ரசூலு ஃபஹுது, கொண்டு வந்ததை எடுங்கள். ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு, அவங்க வேண்டாம் சொன்னால் அது வேண்டாம். அவங்க வேண்டாம் சொல்லிட்டாங்க, அது வேண்டாம். நேற்று என் முரீது ஒருவர் வந்தார். கொஞ்சம் வளத்தோடும் வசதியோடும் வாழ்ந்தவர். அவர் சொன்னார், எனக்கு ஒரு காரியம் வீட்டில் நடக்கணும், கொஞ்சம் பணம் தேவை இருக்குது, கையில் பணம் இல்லை, சொத்து இருக்குது, ஆனால் எனக்கு கடன் தருவதற்கு லோன் வழியே அழைப்பு வருது. ஹதரத்து தாங்களுடைய பையத்து தொடர்புக்கு பின்னால் நான் லோன் வாங்க பிரியப்படலை, சொத்தை விற்கலாம்னு நினைக்கிறேன், துவா செய்யுங்க, சொத்து சீக்கிரம் விலைக்கு போகணும். ஆனால் நான் என்ன தேவையோ எனக்குள்ள அந்த மொத்த தொகையையும் லோன் கொடுக்க தயார். ஏன்னா அவர் வசதி வாய்ப்பு இருக்குது, அதற்கு பகரமாக அவரிடத்தில் அவ்வளவு சொத்து இருக்குது. ஆனால் கையில் இப்போ பணம் இல்லை, அந்த லோனை நோக்கி நான் போக விரும்பல ஹதரத், என் மனசு இடம் கொடுக்கல. நான் சொல்வேன், முஹம்மது ரசூலுல்லாவை அவருக்கு முன்னால் நாம் காட்டினோம், அவர் இன்றைக்கு சொத்தை கொடுத்து என் காரியம் செய்வேன், நான் வட்டிக்கு போக மாட்டேன் என்று முடிவெடுக்கிறார். ஏன்? ஒமானஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு, அவர்கள் தடுத்ததை விட்டும் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். பையத்துக்கு கையை பிடிக்கும் போது அதான் சொல்லுவோம், அல்லாவும் ரசூலும் எதை தடுத்தார்களோ அதை விட்டும் நான் விலகிக் கொள்வேன் என்று நாங்கள் பையத்தின் வாசகத்தில் ஒன்று அவர் சொல்கிறார். இன்றைக்கு இதற்கு முன்பெல்லாம் நான் லோனுக்கு போயிருக்கிறேன், இப்போது எனக்கு அது வெறுப்பாக இருக்கிறது, சொத்து சீக்கிரமாக விலைக்கு போக துவா செய்யுங்கள் என்று ஒரு 500 மைல் பயணம் செய்து நம்மை ஒரு முறை சந்தித்து அந்த துவாவை வாங்கி போகிறார் என்றால் நான் சொல்வேன், பையத்துனா என்ன நினைக்கிறீங்க? முஹம்மது ரசூலுல்லாவை உங்க முன்னால காட்டி விடுவது மாத்திரமல்ல, அவர்களை வைத்தே வாழ உங்களை பயிற்சி கொடுப்பது, அவங்களை வச்சு வாழ்றது. நான் ஆரம்பமாக சொன்னேன், எங்கள் விழிப்பும் முஹம்மது ரசூலுல்லா, எங்கள் உறக்கமும் முஹம்மது ரசூலுல்லா, எங்கள் நடையும் முஹம்மது ரசூலுல்லா, எங்கள் வணக்கமும் முஹம்மது ரசூலுல்லா, எங்கள் மனைவியோடு பழக்கமும் முஹம்மது ரசூலுல்லா, எங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதும் முஹம்மது ரசூலுல்லா. அவர்கள் எப்படி சொன்னார்களோ, எப்படி விரும்பினார்களோ, எப்படி வழிநடத்தினார்களோ அதில் கொஞ்சமும் நாங்கள் பெசக முடியாது. ஏன்? அல்லாஹ் எங்களை அத்துடனேயே பிணைப்பாக்கினார். எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வார். வாழுங்கள் என்கிறேன். அன்னலார் கேட்பதற்கும் பேசப்படுவதற்கும் ரசிக்கப்படுவதற்கும் உள்ள மனிதர் மாத்திரம் அல்ல, மொத்தத்தில் முத்தம நபிகள் சமூகத்தால் இதயங்களில் கொண்டு வரப்பட வேண்டியவர்கள், அவர்களை முன்மாதிரியாக ஆக்கப்பட வேண்டும். அவர்கள்தான் என் வாழ்க்கையில் ரோல் மாடல். அவர்களை வைத்து நான் வாழ்கிற போது அனைத்திலும் நான் சுவாசிக்கும் காற்று அது நிம்மதியின் காற்று. உலகத்தில் யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாது. சொத்தை கொடுத்துடலாம், சுகத்தை கொடுக்கலாம், நிம்மதியெல்லாம் கொடுக்க முடியாது. நிம்மதியை நான் சுவாசிப்பதற்கு என்னுடன் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அதை நான் உணர்வதும் வாழ்வதும் என்னோடு அமைந்து விட்டால் நான் ஆழமாக சொல்வேன், நிம்மதியாகவே நீங்கள் வாழ்கிறீர்கள், நிம்மதியாகவே மரணிக்கிறோம். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வார். கூடுவதல்ல நோக்கம், களைவதல்ல நோக்கம். ஒரு தியாகத்தோடு இந்த நிகழ்வு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உங்களிடத்தில் ஒப்படைப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். எடுங்கள் அவர்களை, வாழ்க்கையை, வார்த்தைகளை, அவர்களின் மிகச்சிறந்த வழிகாட்டுதலை. ஹஜ்ரத் சய்யிதுனா சஹ்ல் இப்னு சஅத் தூங்கினார். காமத்து சொல்றாங்க பிலால். சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் வந்துட்டாங்க. அலியை கூப்பிடுறாங்க, யா அலி ஐகிதுஹு, எழுப்பி விடுங்களேன்னா. யாருக்கும் கடுகளவு சிரமம்லாம் கொடுக்க மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தூங்குறவங்களை எழுப்பாதீங்கன்னாங்க. தூங்குறவங்களை எழுப்பாதீங்க. நான் மதியம் தூங்கும்போது வீட்டில் சொல்லிட்டு படுப்பேன், ஒரு மணி நேரம் தூங்குறோம், கைலுலா தூக்கம், யார் வந்தாலும் கொஞ்சம் எழுப்பிடாதீங்கன்னு சொல்கிறது. யாராவது எதிர்பார்த்து வருவாங்க,
அவள் வீட்டில் சொல்லுவாங்க அவங்க தூங்குறாங்க, கொஞ்சம் கழிச்சு வேணால் சந்திப்பாங்கன்னு சொல்லி. உடனே அவங்க சொல்லுவாங்க, நான் வந்தேன்னு சொல்லுங்க, எழுப்பி விடுங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, யார் வந்தாலும் எழுப்ப வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நான் வந்தேன்னு சொல்லி எழுப்பி விட சொல்கிறதுக்கு அவங்களும் இன்னும் பாடம் பெற வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாவின் முன்மாதிரி அது அல்ல. நான் சந்திக்க வந்தேன் உத்தம நபியை. செய்தனா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்கிறார், ஹஸரத் செய்தனா உமர் இப்னு கத்தாப் ஒவ்வொனாயிமுன் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒரஜஅத்து நான் திரும்பி போய்விட்டேன், மீண்டும் வந்தேன். ஒவ்வொனாயும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள், நான் திரும்பி போனேன். மூணாவது வந்தேன், எழுந்திருத்திருந்தார்கள். அப்போதுதான் நான் உள்ளே நுழைந்தேன், பேச துவக்கினேன் என்று சொல்லும் அந்த வாழ்க்கை எத்தனை முன்மாதிரியான வாழ்க்கை. அஸ்ஹாபி கன்னுஜூம், எனக்கு பின்னால் என் தோழர்களே உங்கள் முன்மாதிரி, எனக்கு பின்னால் என் தோழர்களே உங்கள் முன்மாதிரி. நபியின் சஹாபிகளை விட்டு இந்த தீனை நான் முழுமையாக எடுக்க முடியாது. சஹாபிகள் இல்லாமல் இந்த தீனே இல்லை. இந்த தீனின் எல்லா வாழ்க்கைக்குள்ளேயும் முன்மாதிரியாக வாழ முடியும் என்பதற்கு அடையாள சின்னங்களாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளையே நமக்கு முன்மாதிரியாக்கி விடைபெற்றார்கள். அவங்க தான் இந்த தீனுக்கு முகவரி. ஐகிலுஹு யா அலி, அலியே அவங்களை எழுப்புங்கன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செய்தனா அலி கொஞ்சம் பரபரப்பாகிறாங்க. அவங்களே சொன்னாங்க, ஒரு நல்ல காரியத்தை பெருமானார் அவங்களே தான் செய்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க மற்றவங்களை நல்ல காரியத்தை செய்தால் நன்மைன்னா செய்து காட்டி முன்மாதிரி. ஆனால் அவங்க நீங்கள் எழுப்புங்கன்னு சொன்னது எனக்கு வியப்பாக இருந்துச்சு. ஏன்னா தூங்குறவரை எழுப்பி தொழுகைக்கு அனுப்புனா அவ்வளவு கோடி நன்மை இருக்குது. அந்த நன்மை அவங்க தான் முதல்ல எடுக்கிறது பழக்கம். பல முறை நான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்வதற்கு முனைந்திருக்கிறேன். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை என்று சய்யிதுனா அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க. பலமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சலாம் சொல்லலாம்னு நினைச்சிருக்கிறேன், அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அதுக்கு முந்தி அவங்க சலாம் சொல்லிடுவாங்க. சலாம் முந்தி சொன்னா ரொம்ப நன்மை. மன் பதஅ பிஸ்ஸலாம் வஹுவ பரீஉ மினல் கிப்ர் வஃபீ ரிவாயத்தின் வகத் பரிஅ மினல் கிப்ர். சலாம் முந்தி யார் துவக்கி விட்டார்களோ அவங்க பெருமையை விட்டு நீங்கிட்டாங்க. இன்னைக்கெல்லாம் சில பேர் சலாம் சொல்றது இல்லை, அவங்க சேரு போட்டு உட்காந்துக்கிறது. மற்றவங்க வந்து சொல்லணும், அவங்க பதில் மட்டும் சொல்லுவாங்க. அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டாங்க, அவங்க ஸ்டேஜ் கூடி இருக்கு. யாராவது சும்மா போனால் நான் உட்காந்துருக்கிறேன்னே சலாம் சொல்லாமல் என்ன போகிறேன்னு கேட்குற அளவுக்கு அவங்க நிலையை அல்லாஹ் வச்சிருக்கான். இன்னும் அந்தஸ்தை உயர்த்தி வைப்பாங்க. அல்ல சுன்னத் அது அல்ல. இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸை பதிவு செய்தார். மர்ரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல சுபியான் வஹுவ யுஸல்லிம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களாக விளையாடி கொண்டிருந்த சபையை கடந்து போகிறார்கள். போகிற போது அந்த சிறுவர்களுக்கு முன்னால் நின்று அன்னலார் சலாம் சொன்னார்கள். நம்ம கூட பிள்ளைங்களை தட்டி கொடுத்து, நான் ஹஸரத் வந்திருக்கேனப்பா, நான் வாப்பா வந்திருக்கேனே, நீ சலாம் சொல்லாமல் நிற்கிறியேன்னு பாடத்தை படித்து கொடுப்போம். இல்லை, நீங்கள் சலாம் சொல்லிடுங்க, நாளைக்கு நீங்கள் வரும்போது அந்த பிள்ளைங்க முந்தி சொல்லிடுவாங்க. படித்து கொடுக்கிற பாடத்திற்கும் பூமா நபியே முன்மாதிரி. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. சில பேர் சலாம் ஆள் பார்த்தன்னு சொல்றது, அது வேறு இருக்கு. ஆளை பார்த்து சலாம் சொல்றாரு. புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸு, அஃப்சுஸ் சலாமா அலாமன் அரஃப்தா வ அலாமல்லா தாரிஃப். சலாமை பரப்புங்கள், அறிமுகமானவர்களுக்கும் பரப்புங்கள், அறிமுகமே இல்லாதவர்களுக்கும் சொல்லுங்கள். நாங்கள் இன்றைக்கெல்லாம் சில பேர் ஆள் பார்த்து சொல்கிறது. எனக்கு கூட ஒருத்தர் சலாம் சொன்னார். சொல்லிட்டு கிட்ட வந்து ஒரு பார்வை பார்த்துட்டு, அதில் நீங்கள் ஒன்றும் நினச்சிக்கிடாதீங்க, நான் அவரும் நினச்சி சொன்னேன்னு சொல்லி சொன்ன சலாமை ரிட்டர்ன் ஆக்கிட்டு போயிட்டார். வாபஸ் வாங்கி கொண்டு போயிட்டார். நான் உங்களுக்கு இல்லை அவருக்கு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லாமல் அப்படியே ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க. உலகம் எங்கே போயிட்டு இருக்குன்னு பாருங்க. ஆள் பார்த்து சொல்வதல்ல சலாம்.
நல்ல காரியங்களில் நாதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி. எனவே எழுப்பி விடுவது அவங்க தான் அதை அழகாக செய்வாங்க. என்ன கூப்பிட்டு ஐகினுஹு யா அலி, எழுப்புங்கள் என்றார்கள். நான் வியந்து போனேன். ஆனாலும் ஐகில் என்ற வார்த்தை கட்டளை, எழுப்புங்கள், கட்டளைக்கு நான் கட்டுப்பட வேண்டுமே. எழுப்பினேன். எழுப்பி முடித்த பின்னால் நான் கேட்டேன், லிமாதா அமர்த்தனி யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் ரசூல் அவர்களே, எழுப்பி விடுகிற அந்த பாக்கியமான நல்ல செயலை தாங்க செய்யாம எனக்கு கட்டளை இட்டீர்களே, ஏதாவது காரணம் இருக்குமே என்றேன். ஆமாப்பா, என் சஹாபி சகுலை நான் அல்லாஹ் இடத்துல பாவியாக ஆக்க பிரியப்படலை. எப்படிப்பட்ட மனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ்! என் சஹாபி சகுலை ரப்பின் பார்வையில் பாவியாக ஆக்க நான் பிரியப்படவில்லை. ஏன் தெரியுமா? தூக்கத்தில் எழுப்பும் போது சடைவில் அவர் எழுந்திருக்க மறுக்கலாம். தூக்கம் அது சடைவு இருக்கும், அதில் நான் எழுப்பி அவர் மறுத்தால் ஒரு நபியின் செயலுக்கு, ஒரு நபியின் கட்டளைக்கு மறுத்த பாவியாக அல்லாஹ்வின் பார்வையில் அவர் பதிவு செய்யப்பட்டு விடக்கூடாது என்று நான் ஆசைப்பட்டு உங்களை எழுப்ப சொன்னேன். நன்மை போனாலும் என் சஹாபி பாவியாக கூட. மஸ்ஜிது நபவியின் செல்லப்பிள்ளையாக வளர்ந்த சஹல் இப்னு சஅதின் வரலாறு உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த வரலாறு. லட்சோப லட்ச நன்மைகள் கிடக்கும் இடத்திலும் என் சஹாபி பாவியாக கூடாது. அவர்கள் வாழ்க்கை எங்கே என்று கேட்கிறேன். எல்லா இடங்களிலும் ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிறார்கள் என் பெருமான். அங்கே ஒரு சஹாபி ஓடி வந்தார். நாயகமே, சிரமத்தோடு வந்தேன் என்றார். நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிறணும். நேரம் முடியும் போது முடிச்சுக்கிடுவோம். இதெல்லாம் நேரம் வச்சு பேசுகிற பேச்சு இல்லை. டைம் பொது மேடை, ஒரு மணி நேரம் கணக்கு வந்துட்டால் முடிச்சிருவோம். இல்லைன்னா என் பெருமானின் வாழ்வை, வரலாற்றை, போதனைகளை, அவர்களை ரசித்து நாங்கள் சொல்ல விரும்புவதை எங்கே தடை போட முடியும்? அந்த மடைவாய்ந்து வரும் வெள்ளத்தை அடைக்கலாம் சக்தி இல்லை. நேரம் நிறுத்தும். நீங்கள் புரிகிறதுக்காக சொல்கிறேன். வாழ வேண்டும். கோடி கோடி வாழ்க்கையின் முன்மாதிரி அவர்கள் வாழ்க்கைக்குள்ளே அல்லாஹ் மிகச்சிறப்பாக பொதிய வைத்திருக்கிறான். ஒரு திறந்த புத்தகம் தூய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், தேவை நிமித்தம் வந்தேன் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் தேவையை சொல்லியிருக்கிறார். தேவை நிமித்தம் வந்திருக்கிறேன், வீட்டில் ஒன்றும் இல்லை. நேராக உட்கார வச்சாங்க. உட்காருங்கன்னாங்க. உட்கார்ந்துட்டு வீட்டுக்குள்ளே போன என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரத்தில் திரும்ப வந்து அவர் கையில் ஒரு நீளமான உரையோடு பொருளை கொடுக்குறாங்க. யா ரசூலல்லாஹ் என்றார் அவர். இல்லை, இது அழகான வாள், நான் பயன்படுத்தும் வாள், இதை எடுத்துக்கொள். இதை சுமக்கும் தகுதி உடையவர்கள் இருக்கிறார்கள், வாங்குவதற்கு ஆசைப்படுகிறவர்களும் இருப்பார்கள். இது அன்னலாரின் வாள் என்று சொல், உனக்கு மிகச்சிறப்பான வெகுமதி கிடைக்கும். உன் தேவை அதில் பூர்த்தியாக அல்லாஹ் தௌஃபீக் செய்வார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாளுன்னா எத்தனை கோடி கொடுக்கறதுக்கும் சஹாபாக்கள் தயாராக இருக்கிறாங்க. எத்தனை கோடியும் கொடுப்பாங்க. உன் தேவையை பூர்த்தி செய்வதற்கு என்னிடத்துல காசு இல்லைன்னு சொல்றதே இல்லை. ஏன்னா மா சமீத்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயகூலலா, நபி பெருமானாரோடு நான் 10 ஆண்டு காலம் ஹிதுமத்து செய்திருக்கிறேன். ஒரு தடவை கூட யாருக்கும் இல்லைன்னு அவங்க சொல்ல நான் கேட்டதில்லை. அல்லாஹ் அந்த நாவையும் உள்ளத்தையும் நமக்கு நசீபாக்குவான். ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்கு தான் துவா. யாரு கேட்டாலும் இல்லைன்னு சொல்றது இல்லைன்னு நீங்க முடிவு செய்யுங்க. அல்லாஹ் ஒரு முடிவு செய்வான். இவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார் அப்படின்னா இவர் கொடுத்துட்டே இருப்பார். நம்ம இவர்கிட்ட தான் கொடுக்கணும்னு அல்லாஹ்வும் முடிவு செய்வான். நீங்கள் கொடுக்கும் போது உங்களை கொடுக்க வைப்பான் அல்லாஹ். வாளை எடுத்து கொடுக்கிறார்கள் வல்லல் நபிகள். உன் தேவை இதை கொண்டு பூர்த்தியாகும், கொண்டு போனாங்க. மனிதர்களின் தேவைகள் எங்கோ அந்த தேவைகளை கொடுக்கும் இடத்தில் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் உத்தம நபிகள் சர்க்காரை ஆலம் அப்படின்னு ஒரு செகண்ட் நிற்கிறேன். எதுக்குன்னா அதை தொடர்ச்சியாக்கி நீங்கள் செலவாத்து சொல்லி முடிக்கணும்னு சொல்லி. மாநபி அப்படின்ப நீங்கள் செலவாத்து சொல்லிடணும்.
நான் சொல்லி முடித்தா எனக்கு மட்டும் சொந்தமாயிடும், நீங்கள் சொல்லணுமேன்னு ஒரு ஆசை இருக்குது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. தேவைகள் என்று வரும்போது அவர்களை போல் ஒரு செல்வந்தர் யாரும் இல்லை. ஏழை தான் தாங்கள், உங்களை நான் பணக்காரனாக ஆக்கினேன். உலக பணக்காரர்களில் முதல் இடம் முஹம்மது ரசூலுல்லாஹ். அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க, யாருக்கு கொடுத்தாங்க, எப்போது கொடுத்தாங்க, ஒரு தனி பாடம். அவங்க கொடுத்த அளவிற்கு கொடுக்கிற எந்த மனிதனும் பிறக்கவே இல்லை. அத்தனை பெரிய பணக்காரர். பணம் வர வேண்டும், கொடுக்கும் மனமும் சேர்ந்து வர வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. மனமில்லாத பணம் மின் மாலின் யகூனு அலைய வபாலா, என் அழிவுக்கு காரணமாகிற பணம் ரப்பே அது வேண்டாம் என்று கேட்டார்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்வானாக. பணம் வேண்டும், பணம் வேணும். அந்த பணம் 1000 பேர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிற பணமாக, அல்லாஹுவின் பார்வையில் மறுமையில் என்னை நாசப்பாதையில் கொண்டு போட்டு விடாத ஹலாலான பணமாக அந்த பணமும் இருக்க வேண்டும். நிஅமல் மாலு ஸாலிஹ் லிர்ரஜுலி ஸாலிஹ். பணம் நல்லதுதான் என்றார்கள். யாருக்கு நல்லது? லிர்ரஜுலி ஸாலிஹ். அதை வாங்குகிறவனும் நல்லவராக இருக்க வேண்டும். பணம் நல்ல பணம், வாங்குபவர் நல்லவராக இருக்க வேண்டும். அப்போ நான் பணம் வைத்திருக்கிறேனா, நான் நல்லவர் என்ற முகவரியை அடைத்திருக்க வேண்டும் என்கிறார்கள் அகிலத்தின் அருட்படை முஹம்மது ரசூலுல்லாஹ். நீங்க சொல்லுங்க சீதேவிகளை, சலவாத்தை சொல்லியே பழக்கப்பட்டவங்க விட்டுறக்கூடாது. மன்னசிய சலாத்தாலை, என் மீது ஒருவர் சலவாத்து சொல்ல மறக்கிறார் என்றால் அவர் சலவாத்தையா மறந்தார்? அவர் மறந்தது சலவாத்தையா? இல்லை. நசிய தரீக்கல் ஜன்னா, சொர்க்கம் போற பாதையை அல்லவா மறந்து விட்டார். சொர்க்கம் போகிற பாதையல்லவா மறக்கிறார். நான் சலவாத்து சொல்கிற போதெல்லாம் சொர்க்கத்துக்காக தயாராகிறேன். அல்லாஹ் நமது நாவை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது சலவாத்தை கொண்டே மணக்கச் செய்வானா. கொடுப்பதில் அன்னலார் முதலிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன்னிப்பதில் முத்தம நபிக்கு நிகர் யார் என்று கேட்கிறேன். திடீரென்று வந்து நிற்கிறார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். திடீரென்று வருகிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். பெருமானார் வீட்டை விட்டும் வாசல்ல காலை தூக்கி வெளியில வைக்க போறாங்க. அதிகாலை நேரம். இவ்வளவு அவசரமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறாங்கன்னா வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில தொலைதூரம் எவ்வளவோன்னு கேட்டாங்களாம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 500 சனா, இந்த பூமியில இருந்து முதல் வானத்துக்கு போறதுக்கு 500 வருஷம் பயணம் செய்யணும். 500 வருஷம் பயணம் விமான பயணமா, ராக்கெட் பயணமா, ஒளி பயணமா நமக்கு தெரியாது. 500 ஆண்டுகள் பயணம் என்று ஹதீஸ் அழகாக அறிவிக்கும். முதல் வானத்திற்கும் 2வது வானத்திற்கும் மத்தியில் எத்தனை தூரம் என்று அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சஹாபிகள் கேட்டபோது மீண்டும் அங்கிருந்து 500 ஆண்டுகள் என்கிறார்கள். அப்படியானால் அல்லாஹ்வின் அர்ஷ் வரையிலும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் பயணம். ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நொடியில் கீழே இறங்குவார்கள். அன்னலாரும் ஒரு நொடியில் மிஅராஜில் அர்ஷுக்கே போகிறார்கள். ஆச்சரியங்கள் அசந்து போகும் அன்னலார், வியந்து போகும் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறை சொல்லல, மறந்துடுது, வேற ஒன்றும் இல்லை. அதிகாலையில் கருணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை எடுத்து வெளியில வைக்க போறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நிற்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், காலை வச்சிடாதீங்கன்னாங்க. தங்களுடைய காலை வச்சிட வேண்டாம்ங்கிறாங்க. அப்படியே வாசல்ல நின்று கொண்டார்கள். ஒரு சில நிமிடம் கழித்து இப்ப காலை கீழே வையுங்கள் என்கிறார் வானவர்களின் கோமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் எடுத்து கீழே வைக்கிறாங்க. அவங்க வேலை முடியுது. அடுத்த நாள் தஹஜ்ஜத். அண்ணல் எம்பெருமான் வீட்டை விட்டு வெளியில வர ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காலை வைக்காதீங்கன்னாங்க. எவ்வளவு ஸ்பீட்ல அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் பாருங்க. அவங்க ஹபீப், அவங்க அல்லாஹ்வுடைய ஹபீபு, அவன் நேசர்.
அவங்களை யாராவது கஷ்டப்படுத்தினா அவங்க அதுக்கு பதில் சொல்றது இல்லை, அல்லாவே பதில் சொல்வான். அவங்களுக்கு ஏதாவது நெருக்கடி யாராவது வந்தால் அல்லாவே பதில் சொல்வான். சஹாபாக்கள் நபியுடைய வீட்டுக்கு ஒரு தடவை வந்தாங்க. ராத்திரி நேரம் ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நபி பெருமானார் வீட்டை விட்டும் போகிறதுக்கு அவங்களுக்கு மனசு வருமா? வராது. எப்போமாவது கனவுல ஒரு தடவை ரசூலுல்லாவை நம்ம பார்க்குற வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தா வைங்கல, அந்த கனவு ஏண்டா கலைஞ்சிச்சுன்னு நினைப்போம். ஏன் இந்த இரவு முடிஞ்சிச்சுன்னு நினைப்போமா இல்லையா? அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் கனவில் காரூணி சிலரை காண தௌஃபீக் செய்வானாக. ஹயாத்தில் அவங்கள பார்க்காம நம்ம ரூஹு பிரியக்கூடாது. ஒதுவோடு படுங்க. தாய்மார்களுக்கு சொல்லு, ஒதுவோடு படுங்கள், ஸலவாத்து ஓதி விட்டு படுங்கள். அல்லாஹ் நாடுவான், முஹம்மது ரசூலுல்லாஹ் நம் கண்ணில் காட்சி அளிப்பார்கள். ஆசை இருக்கட்டும் இதயத்தில். இதய துடிப்புல ஆசை இருக்கான். இப்பமெல்லாம் நமக்கு அவங்கள பார்க்க முடியுமான்னு சந்தேகம் வர்ற அளவுக்கு நிலைமை ஆகிப்போச்சு. என்ன இவர் படுத்து தூங்குற வரைக்கும் ஸலவாத்து ஓதல்ல, திக்ர் ஓதல்ல, இவர் மொபைல்லையே உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இப்படிமா புரட்டுறார். அப்படியே தேய்ச்சி ஊட்டி என்னத்தெல்லாமோ பார்த்துட்டு அந்த பாட்டை கோர காட்சியுடன் தூங்குகிறார். அல்லது வித்தியாசமான உள்ளத்தை நாசப்பாதைக்கு கொண்டு போகிற காட்சிகளை கண்டுவிட்டு தூங்குகிறார். எப்படி கண்மணி நாயகம் கனவில் வருவார்கள்? மொபைல் பார்க்குறது தப்பு இல்லை. நான் ராத்திரி 1 மணி வரைக்கும் மொபைல் பார்ப்பேன். எங்கள் வீட்டம்மா சொல்லுவாங்க, அவங்க படுத்துட்டு சொல்லுவாங்க, வெளிச்சம் இருக்குது அணைங்கலேம்பாங்க. பரவாயில்ல ஹஸரத், உங்களை மாதிரி அசல்தான் தேவை. ராத்திரி 1 மணி வரைக்கும் பார்க்கறது என்ன பார்ப்போன்னா, இதை நீங்கள் திறந்தால் பூரா கித்தாபு தான் இருக்கும். எங்கேயெல்லாம் எந்த தலங்களுக்குள்ளே எல்லாம் போக முடியுமோ அத்தனைக்குள்ளாலும் அல்லாஹ்வையும் ரசூலையும் தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ்வையும் ரசூலையும் நாங்கள் மொபைலை பார்த்துட்டு வச்சு தூங்கணும் வைங்களே, முத்தம நபியை காட்சிகிற வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்? அவங்கள படிச்சுக்கிட்டே தூங்குறது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. ஆன்லைனுக்குள்ளே அல்லாஹ்வுடைய ரசூலை பாருங்கள். மூணாவது நாள் அதிகாலையில் காலை கீழே வைக்க வர்றாங்க. நிகழ்வு அதற்குள்ளே நான் எங்கெல்லாம் வெளியில் போகிறேனோ ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையாக. அந்த சரித்திரம் மட்டும் வாழ்க்கை அல்ல. ஒரு சரித்திரத்தை துவக்கி ஒரு 15 நிமிஷம் செய்திகள் அல்லாஹ் வெளியே கொண்டு வருவான். அத்தனை செய்தியும் உங்கள் வாழ்க்கையாக. நான் பேசுவதில்லை, என் ரப்பு எதை பேச வைத்தானோ அதை மாத்திரம்தான் பேச முடியும். அவன் பேச வைப்பான். எதை? எல்லாவற்றையும் அல்ல. இங்கே என்ன தேவையோ அதைத்தான் என் நாவில் பேச வைப்பான். உங்களுக்கு தேவையை ரப்பு வெளியே கொண்டு வருகிறார். நீங்கள் தான் வாழ வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். வாழ வேண்டும். நீங்க வாழ்ந்தால் நம்ம பயண ராகத். இங்க நான் கொடுத்த நேரம் என் கபரின் சொர்க்க பூங்காவிற்கு அதுதான் காரணமாகும். மூணாவது நாள் காலை கீழே வைக்கிறாங்க. காரூணி சீலர் ஜிப்ரீல் வந்து வைக்காதீங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க காலை வைக்கல. ஏன்னா 3 நாளாக ஜிப்ரீல் வந்துட்டாங்க. கொஞ்சம் உள்ள நிற்கிறாங்க, ஜிப்ரீலை காணல. அப்படி ஒரு பார்வை பார்க்குறாங்க. இருட்டு தான். ஜிப்ரீல் வந்து அவங்க உடனே வந்துடுவாங்க. காலை தூக்கி கீழே வச்சாங்க, போயிட்டாங்க. ஜிப்ரீல் ஸலாத்தில் கேட்குறாங்க. அவங்க வர்றாங்க பின்னால். என்ன ஜிப்ரீல்? 3 நாளும் கேட்கல, 4வது நாள் கேட்குறாங்க. என்ன இன்னைக்கு வரல? நேற்று ஏன் வந்தீங்க? கேட்கல. ஏன் காலை கீழே வைக்காதீங்க நீங்கள்? கேட்கல. ஜிப்ரீலும் சொல்லல. இப்போ சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்கள் வீட்டு வாசலை சுற்றி கண்ணாடி துண்டுகளை உடைத்து போட்டு தாங்கள் காலை வைத்து காயப்பட வேண்டும் என்று ஒரு விரோதி நாடினான். அவன் தினம் தினம் இரவு தாங்கள் தூங்கிய பின்னால் இந்த வேலையை செய்து கொண்டிருந்தான். அல்லாஹ் என்னை உடனே அனுப்பினான், தாங்கள் செல்லுங்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் காலை கீழே வச்சு கண்ணாடி துண்டு என் ஹபீபின் காலில் அது உரசி விடக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னான். நீங்கள் அவன் நேசனாக மாறுங்கள். அல்லாஹ் உங்களை நேசிக்கும் இடத்திற்கு வாருங்கள். நீங்கள் காயப்பட்டால் ஹாரூனியின் ரப்பே தாங்க மாட்டான்.
நீ கஷ்டப்படுவது என்ன அல்லாவுக்கு ஆசையா? நீ கஷ்டப்படக்கூடாது. அல்லாவே பிரியப்படுவான். எப்போது? அவன் பிரியப்படுற இடத்துக்கு நீங்க வாங்க, நீங்க பிரியப்படுற இடத்துக்கு அல்லாவே வந்துடுவான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. நான் விரும்பும் இடத்தில் என் ரப்பு வர வேண்டும், என் ரப்பு விரும்பும் இடத்தில் நான் போக வேண்டும். அவன் விரும்புகிற இடத்துக்கு நான் போறது இல்லை, நான் விரும்பின இடத்துக்கு அவன் வரணும் என்று எதிர்பார்க்கிறது நியாயம் என்றாலும் அவன் அழகான முன்மாதிரியையும் வைத்திருக்கிறான் இல்லையா? வானவர்களின் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காயப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார். உத்தம நபிகள் கல்யாணம் முடித்திருக்கிறாங்க. ராத்திரி சாப்பிட வந்த சஹாபிகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலீமாவில் கலந்துட்டு ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் புது பெண்ணு, அவங்க ஹக்கை நிறைவேற்றணும், புது மாப்பிள்ளை, ராத்திரி தஹஜ்ஜத்தில் அல்லாஹ்வோடு நிற்கணும், அவங்களுக்கு 1000 இன்பம் ரப்போடு நிற்பதில். தூக்கத்தில் இன்பமாக இருக்குமா எப்போ முழிக்க போகிறோன்னு சொல்லி. நமக்கு பாங்கு சொன்னாதான் அந்த அலாரத்தை ஓங்கி அடிச்சுட்டு படுத்துடுறாரு. நிறைய பேர் எழுந்திருக்கிறதுக்கு அலாரம் வச்சுருக்காங்க பாங்கு சொல்கிற மாதிரி. அது பாங்கு சொல்லும்போது அது தலையில் ஒரு அடி தான். செல்லாக இருந்தால் அமுக்கி விட்டு ஆஃப் பண்ணிட்டு படுத்துறது. அது அல்லாஹு அக்பர், 2வது அல்லாஹ் அக்பர் சொல்ல கூட விடுறது இல்லை. முழிச்சிடக்கூடாது. நம்ம முழிக்கிறதுக்கு தான் வச்சோம். அது தூக்கச்சடைவு எங்கோ கொண்டு நிறுத்தும். சாலிஹீங்களும் வலிமார்களும் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அந்த நேரம் வரும்போது ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ, அவர்கள் படுக்கையிலிருந்து விழா தானாக எழுந்திருக்கும், ஆசையோடு எழுந்திருக்கும், அச்சத்தோடு எழுந்திருக்கும் என்று அல்லாஹ் சொன்னானே. அந்த முகவரியை பெற்றவர்கள் முத்தம நபிகள். அந்த முகவரியை நமக்கு பெறச் சொன்னார்கள் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். படுக்கையிலிருந்து முதுகு எழுந்திருக்குங்கிறான். எப்படி எழுந்திருக்கும்? தானா எழுந்திருக்கும், அலாரம்லாம் இல்லை. எப்படி? ஆசையோடு எழுந்திருக்கும். தஹஜ்ஜத் நேரம் வந்துட்டு பயந்து எழுந்திருக்கும். அல்லாஹ்வுக்கு வருத்தமாகிற மாதிரி நடந்து விடக்கூடாது. பெருமானார் புது மாப்பிள்ளை, அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது, தஹஜ்ஜத் இருக்குது. இத்தனைக்கும் பின்னால் நேரம் முடியுது, இன்னொரு 5 நிமிஷத்தில் முடிச்சுக்கிறோம். 1 மணி நேரம் ஆகிட்டு நான் சொன்னேன், இது முடிக்கலாம் முடியாது, நேரம் ஆகிட்டு. இன்னொரு 3/4 மணி நேரத்தில் நம்ம ட்ரெயின் வந்து இங்கே நிற்கும் பாபநாசத்தில். அதற்கு கொஞ்சம் பேச பிரியப்படுறாங்க. வாசுல் அஸ்ஹப், அல்லாஹ் அவங்களுடைய ஹயாத்து சுகத்தில் பறக்க செய்யட்டும். ஒரு நல்ல இமாம். பொதுவாக இமாம்களை பொறுத்த வரையில் அவங்க ஃபிக்ரும் கவலையும் நமக்கு பின்னால் இருக்கிறவங்க நல்ல பாக்கியம் பெறணுமேங்கிறது தான். நீங்கள் இமாமை விரும்பி வச்சுக்கிறீங்களோ இல்லையோ, இமாம்கள் கேட்குற துவாவெல்லாம் எங்கள் பின்னால் தொழுறவங்க எந்த மொஹல்லாவில் நாங்கள் இருக்கிறோமோ அந்த மொஹல்லா வாசிகள் ரப்பே நிம்மதியாக இருக்கணுங்கிற துவாவை கேட்கும் ஒரே ஆன்மா சங்கை மிக்க உங்கள் ஊரினுடைய இமாம்கள். நான் காபாவுக்கு போவேன், போன உடனே காபாவை பார்த்தா கேட்டா துவா கபூல். அந்த இடத்துல நான் முதல்ல கேட்பேன், எனக்கு பின்னால் நின்று தொழுதவர்களின் தொழுகையை கபூல் செய். எனக்கு பயானம் கேட்டவங்க, என்னுடைய வாழ்க்கையில் நலவு நாண்டவங்க, என் மாணவர்கள், என் ஹாதிம்கள், என்ற பையத்தான முரீதுகள் எல்லாருக்கும் இங்கே வந்து ஹஜ்ஜி செய்கிற தௌஃபீக் செய்வார். காபாவை பார்த்த உடனே என் மனைவிக்கு மக்களுக்கு கேட்கறதுக்கு முன்னால் என் பின்னால் நின்று தொழுதவங்க, எனக்கு ஆமீன் சொன்னவங்க, என்ற பையத்தானவங்க, எனக்கு முன்னால் மண்டியிட்ட மாணவர்கள், இன்னும் யாரெல்லாம் நம்ம வளர்ச்சிக்கு காரணமோ எங்கள் மொஹல்லாவாசிகளை ஹஜ்ஜிக்கு அழைச்சிருங்கிறார். நிறைய பேர் எங்கள் மொஹல்லாலேருந்து ஹஜ்ஜிக்கு போவாங்க. போகும்போது சொல்லுவாங்க, அதில் நான் ஒவ்வொரு ஜும்மாவிலையும் பரப்பிடும்போது சொல்லிட்டு போவேன், அதில் உங்கள் துவா இப்போ ஹஜ்ஜிக்கு போகிறேன் தான். எல்லாம் எல்லாருக்கும் தௌபீக் செய்வாங்க. ஆலிம்களும் இமாம்களும் நீங்கள் நல்லா இருக்க வேண்டும், உங்களை கொண்டு அவங்களுக்கு சிரமம் இருந்தாலும் நீங்கள் கெட்டு போகணுங்கிற பதுவாவை எந்த ஒரு இமாமும் செய்யவே மாட்டார். இங்கே சங்கைமிக்க இமாம்கள் நிரம்பி இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்தில் ததஜாஃபா ஜுனூபுஹும் உள்ள இடத்துல இருக்கிறாங்க. முதுகு தன்னா எழுந்திருக்கிற இடம். இங்கே புது மனைவி வந்திருக்கிறாங்க, புது மாப்பிள்ளை. பெருமானார் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துவதை போல் அகிலத்தில் எல்லோரையும் மகிழ்ச்சி படுத்தியவர்கள்.
உன் ரப்பை அடைவதற்கு பள்ளிவாசல் மட்டும்தான் காரணம் என்று சொல்லவில்லை. உன் வீட்டில் உன் மனைவியின் சந்தோஷத்திலும் அல்லாஹ் கிடைப்பான் என்றார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வானாக. சில பேருக்கு பொஞ்சாதியை கொஞ்சம் கஷ்டப்படுத்தினாதான் இவருக்கு சந்தோஷம். அந்த அம்மாவை ஏதாவது டார்ச்சர் பண்ணுறது, ஏதாவது வார்த்தையால் காயப்படுத்துறது, ஏதாவது கொஞ்சம் அந்த அம்மா ஹாப்பியாக இருந்தால் இவருக்கு பிடிக்காது. இந்த அம்மா இன்னைக்கு கலகலப்பாக இருக்குது, என்னத்தையாவது ஒரு வார்த்தையை போட்டு அந்த அம்மாவை முகம் கோண வைக்கணும். நான் சொல்வேன், அவர்களின் கலகலப்பில், அவர்களின் சந்தோஷத்தில் மாணவியின் சுன்னத் உங்கள் வாழ்க்கையில் ஹயாத்தாகிவிடும். என் மனைவியர்களை கேளுங்கள், என் மனைவியர்களை கேளுங்கள். நான் ஒரு நல்ல கணவன் என்று உலக அரங்கில் சொன்னவர்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் மனைவியை நான் சந்தோஷப்படுத்தும் போதும் அல்லாஹ்வே கிடைத்து விடுகிறார். அல்லாஹ்வை போய் அடைவதற்கு பள்ளிவாசலும் குர்ஆன் ஓதுறது நோன்பு வைக்கிறது மட்டுமா நினைத்தீர்கள்? ஆயிரம் ஆயிரம் இதயங்களின் மகிழ்ச்சியில் என் ரப்பு உண்டு என்று உத்தம நபி பேசிய வார்த்தைகள் உலகமெங்கும் அல்லாஹ் பரப்பி விட்டானே. என் வாழ்க்கையில் இன்னும் வந்து ஏன் அது சேரவில்லை? சஹாபாக்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அது எப்படிங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு மனசு வரும்? நபியினுடைய வீடு இல்லையா? ஹபீபு நாயகத்தை பார்த்து, அது நபி பெருமானார் கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்களே, அந்த சந்தோஷத்தில் பேசிட்டே இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போய் நீங்கள் வெளியில் போங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு தடவை ரூமுக்கு போனாங்க, மீண்டும் வெளியில் வர்றாங்க, ஒரு பார்வை பார்த்து சஹாபாக்கள் அப்படி நடக்கிறாங்க. இவங்க மீண்டும் நபியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. அவங்க வரும்போதெல்லாம் பார்த்து பார்த்து மகிழ்ச்சி. நபி மனசில் ஒரு எண்ணம், நேரம் ஆயிட்டு இருக்கேன்ட்டு சொல்ல முடியாதே. அல்லாஹ் தன் ஹபீபை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு, லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்தன், லா ததுகுலு புயூத்தன் நபி இல்லா யூதரழக்கும். நபி அனுமதி இல்லாமல் நபி வீட்டுக்கு வரக்கூடாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு வரிசையாக சில விஷயங்களை சொல்கிறான். நேரம் இல்லை. ஒய்தா தஇம்தும் ஃபந்தஷிரு, சாப்பிட்டா எழுந்திரிச்சு போங்களேன்னு அல்லாஹ் சொன்னான். சாப்பிட்டா எழுந்திரிச்சு போங்க. அது என்ன இது? முஸ்தானிசி நபி ஹதீஸ் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறீங்க. இன்னதானிக்கும் காண யூதுன் நபி, அது நபிக்கு வேதனை இல்லையா? அல்லாஹ் பேசினான் திருக்குர்ஆனிலே. இன்னதானிக்கும் காண யூதுன் நபி, அது அல்லாஹ்வின் ஹபீபை நோவினைப்படுத்துமா இல்லையா? அவங்க மனைவியினுடைய ஹக்கு இருக்கிறது, தஹஜ்ஜுடைய நேரம் இருக்கிறது, என்னை திருப்திப்படுத்த வேண்டும், தன் மனைவியை திருப்திப்படுத்தணும். நீங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, இன்னதானிக்கும் காண யூதுன் நபி வயஸ்தாஹி மின்கும் வல்லாஹு லா யஸ்தாஹி மினல் ஹக். நபி பெருமான் உங்களை வெளியில போங்கன்னு சொல்றதுக்கு வெட்கப்படுறாங்க. நான் வெட்கப்பட மாட்டேன், எஞ்சி போங்கன்றாங்க. நான் வெட்கப்பட மாட்டேன், எஞ்சி போங்க என் ஹபீபுக்கு. அதான் நம்ம ஊர்லலாம் பழைய காலத்து ஒரு பழக்கம் இருக்குது, இன்னும் எங்கள் ஊரில் அந்த பழக்கம் இருக்குது. எல்லாம் ஒரு விருந்து ஃபங்க்ஷன், அது நிச்சயதார்த்தம் ஏதாவது வந்து கூட்டிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு சாப்பாடு சமோசா வடையெல்லாம் கொடுத்து பின்னாலையும் போக மாட்டாங்க, உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. உடனே அந்த வீட்டுக்காரர் அங்கேருந்து வருவார், அஸ்ஸலாமு அலைக்கும் பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் எஞ்சி போங்கன்னு அர்த்தம். அது கண்ணியமாக போங்கன்னு சொல்கிறது இல்லை. இப்போவும் எங்கள் ஊரில் பழக்கம், ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுக்காரர் வந்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் சலாம் அவங்கவுங்க பேச்செல்லாம் அப்படி மடித்து வச்சுட்டு எஞ்சிருவாங்க. வல்லாஹு லா யஸ்தாஹி மினல் ஹக். ஹக்க சொல்றதுக்கு அல்லாஹ் வெட்கப்படுறது இல்லை. என் ஹபீபு கஷ்டப்பட்டா நான் தாங்கிறது இல்லைன்னா, அவங்க கஷ்டப்பட்ட நான் தாங்க மாட்டேன். ஹபீப் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானவர்கள் கோமான் ஜிப்ரீல், ஏன் இவ்வளவு அவசரமா தஹஜ்ஜத்திலே வந்துட்டீங்க? இல்லை, கண்ணாடி துண்டுகளை உடைத்து தங்கள் இறங்கும் பாதையில் போட்டான் ஒரு கயவன், ஒரு தீயவன். உங்க காலில் அது குத்தி இரத்த கசை வந்தா ரப்பால் ஏற்க முடியாது என்று அனுப்பி வைத்தான். எல்லாத்தையும் எடுத்து அப்புறப்படுத்தி கீழே கிடந்த கண்ணாடி துண்டை அப்புறப்படுத்துவதற்கு அல்லாஹ் ஹபீபை கண்ணியப்படுத்தி ஜிப்ரீலை அனுப்பி வைக்கிறார். 4வது நாள் இன்னைக்கு வரலையே, 3 நாளாக பாடா படுத்திட்டான். ராத்திரிக்கு பூரா பெட்டி நிறைய கண்ணாடியை உடைச்சி சாக்கு முறையில் தூக்கி கொண்டு வந்து போட்டுட்டு போயிடுறான்.
அல்லாங்க ஒன்றும் சொல்கிறது இல்லை, தாங்களும் அது விஷயமா ஒன்றுமே கண்டுக்கிடல் இல்லை. அதனால் அல்லாஹ் ரொம்ப வருத்தப்பட்டு கோபப்பட்டு இன்னைக்கு அவனை படுக்கையில் போட்டுட்டான். அல்லாஹ் அவனை படுக்கையில் போட்டுட்டான். உடனே கேட்டாங்களாம் உத்தம நபி, யார் அவர் என்று. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நேற்று கண்ணாடியை போட்டான், முந்தா நாள் உடைச்சி போட்டான், உங்களை காயப்படுத்த நினைச்சான், சொல்லும் போதெல்லாம் யாருன்னு கேட்கல. என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, அவன் யாரு? நம்ம அப்பந்தான் கேட்போம், எங்க வீட்டு வாசல்ல கண்ணாடி போட்டானா அவன் யாரு? யாராவது வருவாங்க, அதற்கு ஓதி பாருங்க, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை இருக்குது, சில பேரால் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அவங்க யாருன்னு மட்டும் இங்க கேட்கக்கூடாதுன்றாரு. அது கேட்கக்கூடாது. ஏன்? முன்மாதிரி முகமது ரசூலுல்லாஹ். தனக்கு தீங்கு செய்தவன் யார் என்று அறிய விரும்பாதவர்கள் அவர்களுக்கு முன்மாதிரி யார் என்று கேட்கிறேன். அவர்களை காயப்படுத்த நினைத்தவனை கூட அவன் யார் என்று தான் தெரிந்து கொள்ள பிரியப்படவில்லையே. மஸ்ஜிதுக்குள்ள வருகிறார்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகளை கூப்பிட்டு சொன்னாங்க, நான் உங்களிடத்தில் ஒன்றை பிரியப்படுகிறேன். என்ன யா ரசூலல்லாஹ்? உங்கள் சபைக்கு நான் வந்து போக பிரியப்படுகிறேன். எப்படிப்பட்ட நிலையில் வந்து போக பிரியப்படுகிறேன்? நான் வந்துட்டு போகிற போது யாராவது எழுந்திருச்சு, யா ரசூலல்லாஹ் தங்களை பற்றி இந்நாள் இப்படி பேசினார், இந்நாள் தங்களை பற்றி இப்படி சொல்கிறார், இந்நாள் தங்களை பற்றி இப்படி மக்கள்கிட்ட போய் தப்பாக சொல்கிறார் என்று என்னை பற்றி யாரும் பேசினாலும் யாரை பற்றியும் என்னிடத்தில் நீங்கள் செய்தி சொல்ல வேண்டாம் என்று கேட்கிறேன். உண்டுமா இப்படி ஒரு மாமனிதன்? நம்ம அங்கேயே ஒரு ஆளை வச்சிருக்கோம், யார் என்னை பற்றி பேசுகிறான்னு கொஞ்சம் பார்த்து கரெக்டாக கொண்டு தந்துருன்னு. நம்ம என்ன செய்திருக்கோம்? அங்கேயே ஒரு ஆளை வச்சிருக்கோம், என்னை பற்றி யாராவது பேசுகிறானா கண்காணிக்கிறதுக்கே ஆளை வச்சிருக்கோம். உலகம் எங்கே போயிட்டு இருக்குது? நான் சபைக்கு வந்து வெளியேற விரும்புகிறேன். இன்னி உஹிப்பு அன் அஃப்ருஜ மின்கும் வ அன சலீமு ஸத்ர். இன்னி உஹிப்பு அன் அஃப்ருஜ மின்கும் வ அன சலீமு ஸத்ர். உங்க சபைக்கு வரணும், அத்தனை பேரும் என் தோழர்கள், அத்தனை பேர் மீதும் நான் நல்ல அபிப்பிராயம் வைத்திருக்கிறேன். என்னிடத்தில் யாரும் யாரை பற்றியும் யா ரசூலல்லாஹ் இவர் உங்கள் அப்படி பேசினார் என்று சொல்ல வேண்டாம். ஏன் தெரியுமா? உங்களை விட்டும் நான் வெளியே போகிற போது எல்லாரின் பேரிலும் சலீமு ஸத்ர், நல்ல எண்ணம் உள்ளவனாக வெளியில போக பிரியப்படுகிறேன். யாரின் மீதும் எந்த ஒரு கசடான நிலையும் என் கல்புல வரக்கூடாது. அல்லாஹ் நம்முடைய ஹயாத்து பூரா அப்படி வாழச் செய்வானா? யாரை பற்றியும் தப்பா நினைக்க கூடாது. அண்ணனை பற்றி தம்பி, தம்பியை பற்றி அண்ணன், மனைவியை பற்றி கணவர், கணவரை பற்றி மனைவி, மனைவி கணவர்கள் அடுத்தவங்களை பற்றி தப்பாக நினைச்சிங்க, அவங்க நமக்கு தொந்தரவு கொடுப்பாங்களோ, அவங்களால பிரச்சனையா நினைத்தால் நீங்கள் இழப்பது நிரந்தரமான உங்கள் நிம்மதியை. யாரும் என்ன செய்தால் என்ன, என் ரப்பு என்னை பாதுகாப்பான் என்று நினைத்தால் காலமெல்லாம் நீங்கள் நிம்மதியாகவே வாழ்கிறீர்கள். நிம்மதியான வாழ்க்கை முக்கியமா? யாராவது என்னமாவது பண்ணிடுவாங்க நினைச்சு நிம்மதியை காணாக்கிற வாழ்க்கை முக்கியமா? அதனால யாரு என்ன செய்வாங்கன்னு நினைக்காதீங்க. என் ரப்பு யாரையும் எதுவும் செய்து என்ன கேவலப்படுத்த மாட்டான் என்று நம்புங்கள். விடுவானா அல்லாஹ்? இன்னொருத்தரை வச்சு என் சக்தியை அழிக்க விடுவானா? என் வாழ்க்கையை பிடுங்க விடுவானா? என் உயிரை பறிக்க விடுவானா? என் ரப்பு விடமாட்டான். நம்புங்கள் ரப்பை. யார் என்று கேட்கிறார். 3 நிமிஷத்துல முடிச்சுக்கிறேன். அது சொன்னதுனால கூட 18 நிமிஷம் போயிருக்கு. யார்? கான யஹூதியன், அவன் ஒரு யூதன். அராத ஐயூதியக்க யா ரசூலல்லாஹ், தங்களுக்கு நோவினை கொடுத்து சஞ்சலப்படுத்த நினைத்த ஒரு யூதன் என்று சொன்னபோது அவர் வீடு எங்கே என்றார்கள் உத்தம நபிகள். வீட்டை காற்றாங்க, வேகமாக வீட்டுக்கு வர்றாங்க. வந்தா அவர் வீட்டில் படுத்திருக்கிறார். அவர் நபியை பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து பதறி போனார். ஆஹா, நல்ல இருந்தேனே, தெம்போடு இருந்தேனே, சக்தி வாய்ந்த இடத்தில் இருந்தன, அப்பமெல்லாம் அவங்களுக்கு நான் கஷ்டம் கொடுத்த போது கண்டுகிடவே இல்லையே, இன்னைக்கு என்னால் எழுந்திருக்க முடியாம படுத்திருக்கிறேன்னு இப்போ வர்றாங்களே, அவங்க ஏதாவது நமக்கு தீங்குக்கு பகரம் கொடுத்துட்டா தாங்க முடியாது என்று பதறிய போது உத்தம நபி உள்ள வந்து அவர் தலையில கை வச்சு, என்னப்பா சுகமில்லைன்னு கேள்விப்பட்டேன், உனக்கு துஆ செய்வதற்கு வந்தேன் என்றார். தங்க எழுத்துக்களால் தாஹா நபி பதிவு செய்யப்பட்டார். அவர் கண்ணீர் வடிக்கிறார்.
காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் 2 கரங்களையும் பற்றி பிடித்து முத்தம் கொடுத்தார். மா ராயித்து அஹதம் மிஸ்லக யா ரசூலல்லாஹ், தங்களை போல் ஒருவரையும் என் ஹயாத்தில் கண்டதில்லை. தங்களை போல் ஒருவரை கூட என் வாழ்வில் கண்டதில்லை. 2 கரம் பற்றியவர் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கையை பிடித்து முத்தம் விட்டு அஸ்லமா, அவர் முஸ்லிமானார். இன்னல் தந்தவரையும் இஸ்லாத்தை நேசிக்க வைத்த என் பெருமானை நான் எப்படி சொல்வது? அவர்கள் அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹ் சொன்னானே, அதில் எத்தனை ஆயிரம் அர்த்தம். லகது கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வில் அழகிய முன்மாதிரி உண்டு என்று படைத்தவனே நம்மை கூப்பிட்டு சொன்னானே, எத்தனை அழகான முன்மாதிரி. துன்பங்களின் போது, சோதனைகளின் போது, நெருக்கடிகளின் போது, எதிரிகள் சூழ்ந்து வளைக்கிற போது, செய்வினை செய்வோர் முன்வருகிற போது, வாழ்க்கையை கொடுத்து பிடுங்கும் போது, பிடுங்கினதை திரும்ப தரும் போது, எத்தனை முன்மாதிரி. அத்தனையிலும் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் நம்மை அவர்களை நேசிக்க தௌஃபீக் செய்வானாக. அவர்களை அணுவணுவாக ரசித்து ரசித்து ருசித்து வாழச் செய்வானாக. வாழ்வெங்கிலும் நிம்மதியை பரத்தி வைப்பானாக. சஞ்சலங்களை போக்குவானாக. கஷ்டத்தை நீக்குவானாக. வறுமையை போக்குவானாக. முசீபத்திலிருந்து பாதுகாப்பானாக. யாருடைய செய்வினைகளும் நம்மை தொட்டு விடாமல் பாதுகாப்பானாக. கவலை, பயம், சோதனை, நெருடல், நெருக்கடி, மன உளைச்சலிலிருந்து பாதுகாப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில், வளத்தில், பொருளில், அருளில் பரக்கத் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை அல்லாஹ் கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியில், ஈமானில், அமலில், ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஹயாத்து வரையிலும் நாம் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக. நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக. பிரஷர் கூடுவதிலிருந்தும் குறைவதிலிருந்தும் பாதுகாப்பானாக. சுகர் கூடி குறைந்து சஞ்சலம் கொடுப்பதிலிருந்து பாதுகாப்பானாக. கொலஸ்ட்ராலின் தீங்கிலிருந்து பாதுகாப்பானாக. ஹார்ட் சம்பந்தமான அத்தனை நோயிலிருந்தும் பாதுகாப்பானாக. மூச்சு பிரியும் வரையிலும் கனவிலும் அவனை மறக்காமல் வாழச் செய்வான். நம்முடைய வாழ்க்கையிலும், வாழ்வாதாரத்திலும், பொருளிலும், பொருளாதாரத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இங்கே சிறப்பான இந்த நிகழ்ச்சியின் பொறுப்பாளர்கள், நம்முடைய மஸ்ஜிதின் தலைவர், முஸ்லிம் ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் எல்லோருக்கும், குறிப்பாக இந்த அழகான கோர்வையில் உங்களை அமைத்து அற்புதமாக வழிநடத்துகிற எங்கள் பாசுல் அஸ்ஹப் ஹதரத் பெருந்தகை அவர்களுக்கும், இங்கே மேடை நிரம்ப அலங்காரமாக இருக்கிற ஆன்மீக பேரரசர்களான உலமா பெருமக்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், உங்களுக்கும் நான் துஆ செய்கிறேன். அல்லாஹ் மிகச்சிறந்த வலிமை மிக்க எதிர்காலத்தை தருவானாக. பல்லாயிரம் 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 மக்களின் இதயத்தில் அல்லாஹுவை, ரசூலை தரிபடுத்தும் தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்து அழகு பார்ப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மனநிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்து அருள் புரிவானார். நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.